யாரும் அதை எடுக்க முடியாது. மத்திய அரசு குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேற ரிட் பெட்டிஷன் போடும் பொழுது உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள், நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து கொடுங்க. அதை எடுப்பதற்கும் தமிழக அரசு தயாராக இல்லை. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஒருத்தர் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நான் கேள்வி கேட்குறேன். பீகார் எடுத்தது தப்பான? பீகார் எடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு போனாங்க, உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல. பீகாரிலே அரசு எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு பீகாரினுடைய அரசு எடுத்ததுக்கு ஒப்புக்கிட்டாங்க. சரியா எடுத்திருக்காங்களா தப்பா எடுத்துருக்காங்களா ரெண்டாவது கேள்வி. ஆனால் எடுப்பதற்கு உரிமை இருக்கு, இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. அதனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ பேசுவதற்கு முன்பு சரித்திரத்தை திருத்தி பேசக்கூடாது. அடுத்தது தடங்கள் வந்துடக்கூடாது, அது வந்து தடங்கள் வந்துடக்கூடாது. அதனால நாங்கள் என்ன தடங்கள், ஒரே நிமிஷம், பீகாரில் என்ன தடங்கள் வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் தலைவா. பீகாரில் எடுத்தாங்க, பீகார் எடுக்கக்கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகும் பொழுது மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எங்கே தடங்கள் வரும்? இன்னைக்கு தமிழகத்தில் யாராச்சும் அந்த மாதிரி போகிறாங்கன்னா இதே உச்சநீதிமன்றத்தில் பீகாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதே சலுகை தமிழகத்திற்கு வருமல்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்கே யாரை தடை செய்ய போகிறாங்க? மத்திய அரசு தடை செய்ய, பீகார் எடுக்கும்போது நாங்கள் தடை செஞ்சோமா இல்லை, கர்நாடகா காங்கிரஸ் எடுக்கும்போது தடை பண்ணமா இல்லை. அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு. சார், அந்த 10 லட்சம் கொடுத்தாங்களா சார், நிதி கொடுத்தாங்க கள்ளச்சாரை உயிரிழப்புக்கு, அது வந்து நான் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் இருக்கேன். அது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம் என்ன, அதையெல்லாம் பார்த்த பிறகு சொன்னா தான் சரியா இருக்கும். அண்ணாமலை போன்றவர்களால் தான் சார், அண்ணாமலை போன்றவர்களால் தான் வந்து மத்தியில் வந்து தரம் தாழ்ந்து விட்டது பாஜகன்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து விட்டது இபிஎஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தரம் தாழ்ந்து விட்டதா வேற என்ன சொன்னார்னா? சரியான வார்த்தை என்னங்கண்ணா கேட்குறேன், பற்றி நம்மளுக்கு தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க, எல்லா மக்களும் பார்க்குறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய 2 பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றிடலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்போ நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தாரு. எப்போ நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்போ நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊரில் போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 16.6% வாங்கியிருந்தால் டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார்.
வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்றைக்கி பாரதிய ஜனதா பற்றி குறை சொல்கிறாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே, 10க்கு 9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6க்கு 6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா, 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா? 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு, அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு. 6ல் 3 டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார், இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்க்கணுமா. அதனால் அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல். அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம்.